இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள ஒரு சில ரெக்ரெட்ஸ் இருக்கும். ரெக்ரெட்ஸ்னால் வருத்தம் அப்படின்னு சொல்லலாமே. என்னென்னா, அடடா இந்த வயசில் இதை ஒழுங்காக பண்ணியிருந்தோன்னா இதை இன்றைக்கி முடிச்சிருக்கலாம், பாஸ்ட்டில் இந்த சில விஷயங்கள்லாம் நான் சரியாக செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ரெக்ரெட் இருக்கும். காரணம் ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கலாம், லைஃப் பெட்டராக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். இதை செய்யாமல் யோசிப்பீங்க. அது மாதிரி எனக்குள்ளேயும் சில ரெக்ரெட்ஸ் இருக்குது. இதில் ஹார்ட் ரெக்ரெட்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உட்காந்து நான் வருத்தம்லாம் படலை, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். ஆனாலும் ஒரு வேளை இதை சரியாக செஞ்சுருந்தோன்னா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சில விஷயங்கள். இது ஏன் சரியாக செஞ்சுருக்கணும்னா இன்றைக்கி கொஞ்சம் வாழ்க்கை வேகமாக முன்னாடி போயிருந்துருக்கலாம், எதிர்பார்க்குற இலக்குகள் நான் ஆல்ரெடி அடைஞ்சிருக்கலாம், இன்னும் கூட நான் என் லைஃப் இன்னும் பெட்டராக, ஹாப்பியாக, இன்னும் சந்தோஷமாக, எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற லெவல்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே. நாட் ஓன்லி ஃபினான்ஷியல், மென்டலி, ஹெல்த் வைஸ் எல்லாத்துலேயுமே சரியாக பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். என்னோடய எண்ணம் தான் இந்த வீடியோ. என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன நான் சரி செஞ்சுருக்கலாம்னு நினச்சேன்றதான் ஷேர் பண்ணுறேன். இதை பகிர்ந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த தவறுகள் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இதை தொடர்ந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சேனல் பற்றி தெரியாது அப்படின்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறையா விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பழைய வீடியோஸ் நிறையா இருக்குது, செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இதை திருத்திருக்கணும், சரியாக செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற முக்கியமான விஷயங்களில் முதல் ஒன்று பார்த்திங்கன்னா, டெசிஷன் மேக்கிங் ரொம்ப லேட்டாக எடுப்பேன். டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப நான் டைம் எடுத்துப்பேன். டிலேட் டெசிஷன் சொல்லலாம். அதாவது காலம் தாழ்த்தி ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. நிறையா நாட்கள், மாதங்கள் அப்படின்றது நான் வீணடிச்சிருக்கேன். தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு லேட் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை மாறுறதுக்கு, ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கான அப்ரோச், இல்லை எனக்கு இருக்கிற ஸ்கில்லை பயன்படுத்தாமல் தள்ளி போடுறது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, என் வேலையிலேருந்து என் பிஸ்னஸ்க்கு மாறினதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன் என் வேலையிலேருந்து என் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு. ஒரு படிப்பு ஈஸியாக படிச்சிருந்துருக்கலாம், அன்றைக்கி படிச்சிருந்தா ஒரு ப்ரமோஷன் போயிருக்கலாம், அதை நான் டிலே பண்ணி படித்தேன். இது மாதிரி நிறைய இருக்குது. காலம் தாழ்த்தப்பட்ட டெசிஷனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 வயசில் அடைய வேண்டிய வெற்றிகளை 35, 40, 45ன்னு தள்ளி போடுவீங்க. உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி உங்களால் செயல்படுத்த முடியும்னு நினைக்கிற விஷயங்கள், இல்லை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டெசிஷன் அப்படின்றத கிளியராக யோசிச்சது இன்றைக்கே முடிவெடுங்க. ரொம்ப தள்ளி போடும்போது, ரொம்ப அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை உங்கள் வாழ்க்கை மாறுதலும் கூட சேர்ந்து தள்ளி போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுக்கிற டெசிஷன்ஸ் சரியோ தப்போ, அது வேணும் வேணான்றது இன்றைக்கே நான் முடிவு பண்ணுறேன். அதை தள்ளி போடுறது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் இங்கே சொல்ல வர்றது. அடுத்த விஷயம், நம்ம சேனலில் முதல்ல நான் பேசியிருக்கேன். கோல் செட்டிங் பற்றி நான் ஒரு சீரியஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அதில் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய இலக்குகள் அமைச்சிக்கிறது ஏன் எதுக்குலாம் தெரியாது. ஒரு 4 பேஜ் கோல் எழுதி வச்சுருப்பேன். நான் ஒரு விஷன் போர்டு வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 சார்ட் ஃபுல்லாக வெறும் கோல்ஸ் தான். அது வெறும் அந்த வருஷத்துக்கு மட்டும். இந்த மாதிரி தேவையில்லையான்னு தெரியாது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் ரசித்த விஷயங்கள், இல்லை தேவைன்னு நினைக்கிற எல்லாத்தையுமே எழுதி ஓட்டிடுவேன். எல்லாத்த நோக்கி எண்ணத்தை வச்சுப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, என்னோடய எனர்ஜி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யுது, பாசிட்டிவாக தான் அப்ரோச் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த கான்ஷியஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு என்ன தான் வேணும், இது கொஞ்ச நாள் வேணுன்ற, அது கொஞ்ச நாள் வேணுன்ற, இது மாதிரி டூ மெனி கோல்ஸ் அப்படின்றது மேபி உங்கள் லைஃப்பை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த மிஸ்டேக் நிறையா பண்ணேன். அப்போ எனக்கு இலக்குகளே இல்லையான்னு கேட்டால், எந்த இலக்கு வாழ்க்கையை மாற்றுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் தானாகவே நடக்கும். ஒரு முன்னேற்றம் நடக்கும்போது, ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேட்டஸ் மாறும்போது தானாகவே நடக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கோலில் வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கார் வாங்கணும். அதாவது கார் அப்படின்றது, இன்றைக்கி எங்கிட்ட பைக் இருக்குதுன்னு ஒரு கார் மாற்றணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கோல் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெரிய ஃபினான்ஷியல் தேவைகள் நோக்கி போகும்போது அந்த கார் அடைஞ்சிருவீங்க. அதே ஒரு ட்ரீம் கார் வேறு, ஒரு லக்ஸரி கார்ன்றது வேறு. பட் ஒரு நார்மல் லைஃபுக்கு தேவையான ஒரு பைக், ஒரு கார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் கோலை பிரித்து வச்சுருந்தேன். அது இப்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒரு வாட்ச் வாங்கணும், ஒரு கிட்டார் வாங்கணும், இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை இந்த பர்டிகுலர் சேர் வாங்கணும். இதெல்லாம் என்னென்னா லைஃப்பை மாற்றாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு லைஃப் டேர்னிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால், லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இலக்குகள் அமைச்சிக்கும் போது எது உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றுமோ அதை கொண்டு வரணும். அதை நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன்னு சொல்லுவேன்.
அடுத்தது நான் தொடர்ந்து நம்ம சேனலில் அட்வைஸ் பண்ணுற விஷயம் மீடியா அடிக்ஷன். எனக்கு மீடியா அடிக்ஷன் மட்டும் கிடையாது, கேம் அடிக்ஷனும் இருந்துச்சு. அடிக்ஷன்னா என்ன, அது ஒரு நாளைக்கு கொடுத்தா நான் ஒரு 3-4 மணி நேரம் கூட விளாடுவேன், இல்லை ஒரு ஆஃப் டேக்குள்ளே விளாடுவேன். என்னுடைய காலேஜ் ஈவன் ஸ்கூல் டேஸ்க்கு தாண்டி காலேஜ் டேஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு கேமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் நிறைய நேரம் எனக்கு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னா மோஸ்ட்லி கேமிங்காக தான் இருக்கும், மீடியா கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ மீடியா அண்ட் கேமிங் அடிக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய லைஃப்பில் வந்து நேரத்தை வீணடிச்சேன்னு சொல்லலாம். என்னால் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்க முடிஞ்சிருக்கு என்னோடய காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லாம். அந்த நேரத்தில் நிறைய நான் வந்து இதில் வேஸ்ட் கேமிங்கில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். கேமிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊரில் வந்து எந்த லெவலில் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் விளையாடுறான்னு கேட்டால் நேரம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கேமிங் அடிக்ஷனும் மீடியா அடிக்ஷனும் அதிகமாக எனக்கு இருந்திருக்கு. நிறைய நேரம் என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நேரம் வீணடிச்சதை தவிர நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் நிறையா ஃபியர் வர்றது, தேவையில்லாத உலகத்தை பற்றின பயம் வருது, வாழ்க்கையை பற்றின பயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியாவில் இருந்து மட்டும்தான் வரும். ஈவன் கேம் கூட ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆனால் அதாவது ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை வந்து அதை முழு நேரமாக பயன்படுத்துகிறோமான்றது வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் இங்கே சொல்ல வரது ஒன்று தான், மீடியா அண்ட் கேமிங் இது வந்து எனக்கு வந்து அடிக்ஷனாக இருந்துச்சு. இதனால் எனக்கு நிறையா நேரமும் சரி என்னோடய எனர்ஜியும் செலவாச்சு. ஸோ அதை நான் ரொம்பவே இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு வேளை அதெல்லாம் நான் வந்து நிறுத்தியிருந்தேன்னா என் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 வருஷம் முன்னாடியே இன்றைக்கி இருக்கிற நிலையை நான் அடைஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அடுத்தது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் அப்பர் மிடில் கிளாஸ்னு வரவங்களுக்கு கூட நார்மலாக இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா மணி. எனக்கு வந்து பணம் சார்ந்த பயம் வந்து ஒரு ஸ்டேஜில் என் லைஃப்பில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போது பணத்தை பற்றி ஒரு முழுமையான புரிதல் கிடையாது, பணத்தை பற்றி ஒரு அறிவு கிடையாது. எப்படி சேமிக்கணும், இல்லை எப்படி செலவழிக்கணும், இல்லை அது எப்படி அதை பார்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாலஜியும் எனக்கு இல்லை. ஏன்னா இந்த வே யூ ப்ராட் அப், அதாவது உங்கள் ஃபேமிலி உங்களை எப்படி கொண்டு வந்துச்சு, உங்கள் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இதை பொறுத்தான பணத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். ஸோ அப்போது பணம் பற்றின அதிக பயம் வந்து என்னுடைய நிறையா முயற்சிகளை வந்து தள்ளி போட வச்சுது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் எத்தனையோ பேர் வந்து வேலை இருந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா வச்சுக்கிட்டு இல்லை வேலையை விட்டு போனோம்னா பணம் கிடைக்காதுன்னு பயப்படுறீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. நிறைய இடங்களில் ஒரு வேலை விட்டு வேலை மாற பயந்துருக்கேன், வேலை கிடைக்காம போய்ட்டு என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா ஃபியருமே எங்கே போய் நிற்கும்னா பணத்துக்கான தேவை முழுமையடையும் அடையாதான். ஸோ அப்போது எப்படி நம்மளை பார்ப்பாங்க, பணம் இல்லாட்டி என்ன ஆகும், என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிடும், எங்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை ஆகிடுமோ. ஸோ இந்த மாதிரி பணம் பற்றின அதிக பயம் வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த ஃபியரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு 2 இயர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பணம் பற்றின பயம் நமக்குள்ளே ஏற்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து சும்மா இப்போ நான் சொல்கிறத வச்சு கொண்டு முடியாது. பணத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். பணம்ன்றது ஏன் எனர்ஜின்னு சொல்கிறோம், பணம் வந்து ஏன் அவசியம் இல்லைன்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பணம் அப்படின்றது வந்து நேரடியாக நம்ம வாழ்க்கையை மாற்றிடாது, அது ஒரு தேவைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபியர் ஆஃப் மணி அப்படின்றது எனக்கு வந்து இன்றைக்கி யோசிக்கும் போது அடடா இப்படியெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணாமல் விட்டாங்க, இப்படிலாம் நமக்கு சொல்லாமல் விட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ரெக்ரெட்னு சொல்லலாம். அடுத்தது 5வது விஷயம் அப்படின்றது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட். இப்போவும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸ் பொதுவாக என்னென்னா ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் இவங்க தான் கடைசியாக பேசுகிற ஆட்களாக இருப்பாங்க. கிளாஸில் கொஷின் கேட்டால் கடைசியாக ஆன்சர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன்ட்ரோவர்ட்ன்றது வந்து நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டது, இன்ட்ரோவர்ட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர். இப்போ எப்படி வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது எல்லா பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறையா ஷேர் பண்ணுவாங்கன்னு, அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அப்படின்னா இவங்க வந்து கடைசியாக பேசுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் இன்ட்ரோவர்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய இடத்துல நான் பேச மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். முக்கியமாக இது வந்து நார்மலான ஒரு விஷயம், இன்ட்ரோவர்ட்ன்றது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன நான் என்னோடய லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லும் போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி இதை பார்ப்பாங்க, எப்படி அதை யோசிப்பாங்க, நான் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா இவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு ரொம்ப குழப்பிப்பேன். ஸோ அப்போ என்னென்னா நிறைய இடங்களில் நான் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு போக போக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்ன்றவங்க தன்னுடைய நாலேஜ் பற்றி யாராவது ஷேர் பண்ணும்போது, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசும்போது நல்லா பேசுவாங்க. தனக்கு தெரியாத ஒரு விஷயம் பேசும்போது, தனக்கு சம்மந்தமில்லாத விஷயம் பேசும்போது அமைதியாக இருப்பாங்க. இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாத்துலேயுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது. அப்போது நான் இன்ட்ரோவர்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு வேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்குமோ, இல்லை தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிறலாம் யோசிச்சிருக்கேன். பட்
போக போக என்ன புரிஞ்சுதுன்னா, ஓகே நான் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அங்கே இல்லை, நான் அதை பற்றி கேள்விப்படல, அதனால் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பேசாமல் இருக்கலாமே அப்படின்ட்டு லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது அந்த டைமில் ஒரு 4-5 இயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நான் ஓப்பன் அப் பண்ண மாட்டேன், ஈஸியாக பேச மாட்டேன். அப்போது அடுத்தவங்களை என்ன நினைப்பாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் போக போக நான் வந்து இல்லை இது கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது நார்மல் தான். அப்போ நீ வந்து அடுத்தவங்களை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம், உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உன்னை சார்ந்த விஷயங்களை வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் முடிவெடுக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சேனலுமே கூட. என்னால் வந்து ஒரு இடத்துல தெரிஞ்ச 10 பேருக்கு முன்னாடி பேச முடியாது அப்படிங்கிற போது இன்றைக்கி எனக்கு தெரியாத 2 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் பேசுகிற விஷயங்களை கேட்குறாங்க, கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பாசிட்டிவாக வாட் எவர் இட் இஸ். பட் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. எனக்கு ரேண்டமாக ஒரு கால் பண்ணுற பர்சன் என்னால் பேச முடியுது. அப்போது இதெல்லாம் எப்படின்னா இன்றைக்கி எனக்கு புரியுது. பட் பாஸ்ட்டில் நீ ஒரு இன்ட்ரோவர்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லைஃப் எப்படி ஸ்லோ பண்ணுதுன்றதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அது இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன்னு நான் சொன்னால் கூட இட்ஸ் ஓகே, பட் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி உங்களுக்குள்ளே இதை இப்போ சொன்ன 5 விஷயங்கள் ஏதாவது ஒரு சில உணர்வுகள் இருக்கலாம். கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. நீங்கள் இந்த விஷயத்தை 2 நாள் சிந்திச்சிங்கன்னா கூட உங்கள் லைஃப் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி 2-3 வருஷங்கள் வீணடிக்கிறதோ 7-8 வருஷங்கள் வீணடிக்கிறதோ, நிறைய பேர் ஒரு 10-15 வருஷம் வீணடிச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஒரு 30-40% மேலே கொண்டு வந்துடலாம். அங்கே வந்ததுக்கப்புறமா இந்த மீடியா மாதிரி விஷயங்களோ இல்லை லைஃப் ரிலாக்ஸ் பண்ணிக்க தேவைகளோ அதெல்லாம் போகலாம், நான் தப்பு இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை ஒரு 2-3 நாள் சிந்தித்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6-8 மாதங்கள் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நீங்கள் தேவைன்னு நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை. ஸோ இப்போ நான் சொன்னது வேறு 5 விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய என் லைஃப்பில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் என்ன ஒரு தப்பான ஹேபிட்டோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ வச்சுருக்கீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண சில விஷயங்களை நான் எப்படி லைஃப்பில் சரி செஞ்சுக்கிட்டேன்றதை மேபி நான் முடிஞ்சால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில வீடியோஸ் மூலமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.